சவ் கூட்டு தாங்க இன்றைக்கி பண்ண போகிறேன். ஒரு சீக்கிரமாக பண்ணணும், அதனால் ஏன்னா எக்ஸாம் டைம்ங்கிறதுனால அப்படி தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். அதனால் கடலைப்பருப்பு வந்து பாருங்கள் குக்கரில் போட்டிருக்கேன். ஒரு அரை கிளாஸ் தான், அதிகமாக இல்லை. ஒரே ஒரு சவ் தான், அதையே கட் பண்ணி போட்டுட்டு ரெண்டுமே அட் டைம் ஏற்றுறேன். ஒரு விசில் இல்லைன்னா 2 விசில் விடுவேன். கடலைப்பருப்பு ரொம்ப வேகக்கூடாது, இல்லைன்னா குழம்பு மாதிரி ஆகிடும். சும்மா நல்லா வெந்திருக்கணும், அவ்வளோதான். அப்புறம் அதில் பாருங்கள் தேங்காய், 2 ஸ்பூன் ஜீரகம், 3 மிளகாய், இவ்வளோதான். வேறு எதுவும் வெங்காயம் பூண்டு தக்காளி எதுவும் இல்லைங்க, ஈஸியாக பண்ணிடலாம். பாருங்கள் வெந்துருச்சு. வெந்தோடனே அது பாருங்கள் அரைச்சிக்கிறேன், அவ்வளோதான். அதுவும் ரொம்ப நைஸாலாம் அரைக்கக்கூடாது, ரொம்பவும் குறப்பாகவும் அரைக்கக்கூடாது. மீடியமாக அரைச்சி அதில் போட்டுடணும், அவ்வளோதான். போட்டு உப்பு போட்டால் வேலை முடிஞ்சுதுங்க. வேறு எதுவுமே இல்லை. தாளித்து கடுகு உளுத்தம்பருப்பு கருவேப்பிலை போட்டு ஒரே ஒரு வரமிளகா போட்டு தாளிச்சிட்டேங்க. ஈஸியான வேலை. சுட சுட சாப்பாட்டில் பிணைஞ்சும் சாப்பிட்லாம். ரசம் சாதம் தயிர் சாதத்துக்கு தொட்டுக்கலாம், செம்மையாக இருக்கும். அது நான் வந்து கொஞ்சம் லிக்விடாக பண்ணியிருக்கேன். கெட்டியாகவும் பண்ணலாம். இது வந்து ஆறினோடனே கெட்டியாகிடும், அதனால் நான் வந்து கொஞ்சம் லிக்விடாக பண்ணியிருக்கேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.